லோகிட்டு பார்த்தீங்கன்னா முடி வெட்டத்துக்கு போகிறான். நாளைக்கு அவனுக்கு பர்த்டே. இப்போ அவன் மூஞ்ச பார்த்தீங்க போயிட்டு வந்து எப்படி இருக்கான். இதை போட்டு போடா. இன்றைய கோலம் திக்கு கோலம். தலைவர் மண்டையில் எம்மா முடி இருக்கு பாருங்க. எம்மா முடி குனிஞ்சு கட்டு. இப்போ போய் அப்படியே ஹேர் கட் பண்ணி கோடு போட்டு வந்துடுறாரு. பாய். ஏ மண்டையை கட்டு. ஏ போய் கட் பண்ணிட்டு வந்துட்டான். கட்டு கோடை கட்டு. இங்கே பாருங்க 2 கோடு போட்டிருக்கான். 4 கோடு போட்டிருந்தானே 4வது பர்த்டே தானே. இந்த சைடு கட்டு. சூப்பர். இப்போதான் சூப்பராக இருக்க ஹீரோ மாரி. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. பல வருஷமாக அப்படியே தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் தான் இதில் ஒரு பவுலை மட்டும் சும்மா எடுத்து பசங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சும்மா கோலமாவு கலக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அதில் கலந்துட்டு எப்படியே வாஷ் தான் பண்ணணும். ஃபுல்லாகவே அழுக்காயிடுச்சு. வருஷம் வாஷ் பண்ணி அப்படியே தான் வச்சுட்ருக்கோம். சரி கோலமாவு கலந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். தேவையில்லை. அது பத்த மாட்டேங்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது. அவங்களும் ஆப்போசிட்டில் வந்து அவங்களாம் வேலை செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காஃபி மட்டும் எல்லாம் அப்படியே இல்லையே தான். எப்படி கிஃப்ட் வந்ததோ அப்படியே இருக்குது. அப்படியே இருந்து எப்படி வீணாக போடுவோம் எழுதி அடிச்சு கற்பாம்பூச்சி போட்டு அப்படியே வீணாக போய் தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதே இல்லை. இது வந்து எனக்கு அந்த கிஃப்ட்டு. எனக்கு இதேமாரி 2 கிஃப்ட் வந்துச்சு. ஆல்ரெடி அதை ஒன்று இதேமாரி வச்சுருந்து ஃபுல்லாகவே இந்த அட்டை பாக்ஸ் வீணாக போச்சு. உங்களுக்கு எலி கடிச்சு வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் என்ன செய்யறதுனே இதில் நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரியே தான் வாங்கி வச்சுருக்காங்க. இதை வச்சு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கண்ணாடி பொருளாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாகவும் இருக்குது. இதில் ஒன்று வந்து நான் உடச்சிட்டேன் ஆல்ரெடி. 4 இருக்கும். இதில் 1 தான் இருக்குது. இதில் வந்து இது 2 ஒரு சைஸு. இதோட இதேமாரி இருக்கிற இன்னொன்று வந்து உடச்சிட்டேன். இதில் ஒன்று அது மண்ணை உள்ளே போகவே மாட்டேங்குது. அந்த டிஷர்ட் அவனுக்கு அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி அவனுக்கு போட்டு நான் எது எடுத்து எது வேணாம்னு வச்சாலும் அதுதான் வேணும்னு எடுத்து வைப்பாங்க. இப்போ இதோட அட்டை பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பாக்ஸ் எல்லாமே கரப்பாம்பூச்சி பூண்டு புழுக்க போட்டு ரொம்ப வீணாக போயிடுச்சு. அதனால தூக்கி போட்டேன். இதை வேறு எதுலையாவது பத்திரமா வைக்கணும். எப்பயும் யூஸ் பண்ண போகிறோம். எப்போ யூஸ் பண்ண போகிறதே தெரியல. ஆனால் வீட்டை அரைச்சிட்டு தான் எல்லாமே இருக்கும். இந்தமாரி பார்க்கணும் பிரித்து எல்லாம் மூளைக்கு மூளை கிடக்கு. இந்தமாரி கிளாஸு டப்பால் அது வந்து ஜூஸ் போட்டு வச்சு என் ஜெக்கு மாதிரி இருக்கும் கண்ணாடியில். இதை இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கீழே போட்டால் ஆனால் உடையவே இல்லை. இது உடையாதாட்டுக்கு எல்லாம் நின்றுக்கிட்டே நான் நின்று என் ஹைட்டுக்கு நான் அவங்க ஹைட் கிடையாது. நான் எடுத்துக்கிட்டு நடந்து வரும்போதே விழுந்துச்சு. அவ்வளோ உடையில வெள்ளை லைட்டாக விழுந்துச்சான்னு நினைக்கிறேன். பத்தாது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லோகிக்கு கேக் கட்டிங்க பார்த்தலாம். நாங்கள் ரெகுலர் வேலையெல்லாம் முடிச்சிடறோம். மழையும் இப்போ விட்டுற மெலிட்டரில் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த பையில் எதில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி எல்லாத்தையும் தூக்கி போடணும். இப்போ பாருங்கள் அடைமழை விடாமல் பெய்யுது. நாளைக்கு நான் கோலம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சாட்டுக்கு. இந்த தண்ணி வத்தாது காலையில் வரைக்கும். நாளைக்கு கோலம் போடுறது முடியாத காரியம்னு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி. ஒட்டடெல்லாம் அடித்தாச்சு. இந்த ரூமும் கிச்சனும் மட்டும்தான் சுத்தம் பண்ணணும். இப்போ இந்த ஷெல்ஃப்லாம் எடுத்தாச்சு. இந்த ஷெல்ஃபில் இப்போ எடுத்ததெல்லாம் எது தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் எடுக்கவே வேணாம்னு சொல்லிட்டு கீழே வச்சாச்சு. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலையை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். வீடு ஃபுல்லாக அங்கே குப்பையாக தான் கிடக்கும். இதுதான் லோகிட்டோட பலூன். இது உள்ள என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு. இது யார் செஞ்சது? எங்க ஆயா செஞ்சாங்களா? சூப்பரா இருக்கே. பின்னா திரும்ப வராத. ஆமா கலரா. சூப்பரா இருக்கு. கலர் அடிச்சு வச்சிருக்கியா? அதுக்கு அதான் அழகா இருக்கு.
சூப்பராக கலர் அடிச்சிருக்கான் லோகித்து. அங்கே வந்து எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ லோகித்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்கு போயிருந்தோம். என்னென்ன வாங்கிட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வாங்கினதை நான் இதுலேயே போட்டுட்டேன். சாக்லேட் வாங்கணும்டா, சாக்லேட்டு பிஸ்கட்டு எனக்கு வாங்கினேன். ஆளுக்கு 10 பேர் தின்னுவோம். ஐயோ அதேமாரி குதிக்கக்கூடாது, உடஞ்சிரும். அது உள்ளே இருக்கிறது நீ உட்காந்து பாரு, உட்காரலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்தோம். கிஃப்ட் கவரும் செல்லோ, இப்படி நான் செல்லோ டேப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை பாருங்க தலையிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு எது தெரியுமா பிடிச்சிருந்தது ரொம்ப, அந்த செக்குரில் காமிச்சாங்கல்ல அதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நல்லா இருந்தது. இங்கே வந்து சொன்னீங்கன்னா அங்கே தான் பிடிச்சிருந்து. ஆனால் அவங்க இதை எடுத்து விரித்து காமிச்சதும் இது நல்லா இருக்கு. இது அது மேட் தான், மேட்டு அவ்வளோதான். நீங்கள் தான் ஸ்ப்ரே அடிச்சுட்டே கிடப்பியதுனால இந்த நூலாக வரும்ல அந்த ஸ்ப்ரே வாங்கினேன். இதெல்லாம் வாங்கக்கூடாது, வாங்கிப்போம். இதுதான் வந்து பர்த்டேக்காக இன்னைக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு. அடுத்து லோகித்துக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். அடுத்தது தண்ணி இல்லை, அது உள்ள நூலாக ஒரு ஸ்ப்ரே அடித்தா. அடுத்தது லோகித்தை மேக்கப் பண்ணி ஹீரோ மாரி ஆக்கி கேக் கட் பண்ணும்போது காமிக்கிறோம். சாப்பிட போகிறோம். பாய். என்னடா பர்த்டே ட்ரெஸ்ன்னு ஒன்று காமிச்சிட்டு இப்போ ஒன்று போட்டிருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இது ஆல்ரெடி 1 இயர்க்கு முன்னாடியே எடுத்தது ஒரு தீபாவளிக்காக. அதை வந்து நாங்கள் போடவே இல்லை. சரி அதை இப்போ போட்டுக்குவோம், ரொம்ப வருஷமாக அது அப்படியே வச்சுருக்கோமேன்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ பர்த்டேவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு போட்டுக்கலான்னு சொல்லி வச்சுட்டோம். எத்தனை ட்ரெஸ் தான் இப்பயே போட்டு வீணாக்கிறதையும் போட்டு இப்பயே அழுக்காக்கிடுவான். அதனால தான் அதை அப்படியே வச்சுட்டோம் புதுசாகவே. இப்போ இவங்க காமிச்சிட்டு இருக்கிறது வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்துருக்கு. 2 ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தது. அதை எடுத்து என்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறான், எப்படி இருக்குன்னு பாருமா பாருமான்னு. பேக்ரவுண்டில் டிவி ஓடிட்டு இருந்ததுங்க, அதனால தான் வீடியோவோட ஆடியோ போட முடியலங்க. ஃபைனலாக கேக் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கேக்குக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேக் வந்ததும் ஆளை பிடிக்கவே முடியல. கேக் வெட்டுறதுக்கே கத்தி வச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வர வேண்டியது இருந்ததா, அதனால் கொஞ்சம் அவனை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். கேக்கை பாருங்கள், நிலாவுக்கு வாங்கின அதே கேக்கு தான், அதே ப்ளூ கலரில். ஆனால் வந்து ஃப்ளேவர் மட்டும் உள்ள வேறு வச்சு வாங்கியிருந்தோம். அவளுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இவனுக்கு வந்து ஆரஞ்சு தான் முடியுமா, அதனால் ஆரஞ்சு ஃப்ளேவர் கேட்டிருந்தோம். அதனால் ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தாங்க. லோகித் நீருக்கு நாங்கள் ஜி தாங்க போடுவோங்க, கே போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவனுக்கு கார் பிடிக்குன்றதில் கார்லாம் போட்டிருக்காங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. கேக் கட் பண்ணி முடிச்சதும் கிஃப்ட்டு வச்சுக்கோங்களேன், எப்போ கிஃப்ட்டை கொடுப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் லோகித்து. நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிஃப்ட்டு அவனுக்கு பேக் பண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டோம். அதை பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிட்டோம். வாங்கினதை அவன் ஆல்ரெடி பிரித்து பார்த்து போட்டும் பார்த்துட்டான். ஒரு ஷூ தான் வாங்கினோம், அதை எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி சும்மா ஷோக்காக வச்சுருக்கோம். அடுத்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக ரெடியாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்போடா கிஃப்ட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை வாங்கி அவனுக்கு கொடுத்து ஒரு போஸ் கொடுக்க விட மாட்டான். அதுக்குள்ளே பிடுங்கிட்டு வாங்கி எப்படி வைக்கிறான் பாருங்க. அவ்வளோ ஆர்வம் அந்த கிஃப்ட்டில். அதுவும் அன்பாக்சிங் பண்ணுறது நெக்ஸ்ட்டு தான் பண்ணுவாராட்டுக்கு. வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. இதுவும் பார்த்திங்கன்னா அவனால் தூக்க முடியாதுன்ட்டு பிடிச்சி வைக்கிறாங்க, அப்பயும் விடல, அவனே பிடுங்கி வைக்கிறான்.
அடுத்தடுத்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கிஃப்டாக. லாஸ்ட்டாக கொடுத்த கிஃப்ட்டை தான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட், அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபிஷ்ஷு தான். பவுல் மாரி இருக்கும்ல அதில். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபிஷ் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 வந்து பெரிய ஆரஞ்சு ஃபிஷ், ஒரு 2 குட்டி ஆரஞ்சு ஃபிஷ் 2, ஒரு 2 வந்து பிளாக்கு, 2 வந்து ஒயிட்டு. மொத்தம் 8 ஃபிஷ்ஷுங்க வாங்கியிருக்கான். எப்படி வச்சுருக்க போகிறான்னு தான் தெரியல, எங்களுக்கே பயமாக இருக்குது. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்க அப்பாவே வாங்கி தர போகிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பர்த்டேக்கு. திடீர்னு பார்த்தா அவன் ஆர்டர் போட்டான். சரி அவன் வாங்குறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வேணான்னு விட்டுட்டோம். அவன் வாங்குறதே அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுலாம் வச்சுட்டோங்க. போய் ஒரு நர்சரியில் ரோஸ் செடி வாங்குவோம்ல, அந்த நர்சரியிலே விற்றுச்சு. அங்கேயே நாங்கள் கேட்டு வச்சுட்டு தான் வந்தோம், போய் இவன் பர்த்டேக்காக வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆல்ரெடி இவங்க ஆர்டர் போட்டுவிட்டதால நாங்கள் வாங்கலைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தான், ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு இது அவனுக்கு. நான் இந்த வருஷம் கிஃப்ட்டே தரலைங்க. ஒரு ஷூ மட்டும் ஆர்டர் போட்டேன், அதுவும் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம். இவனோட ஷூ சின்னதாகிட்டு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டேன். அது முன்னாடியே வந்துடுச்சு, ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஏன் கிஃப்ட் வாங்கி தரலன்னா, எதை வாங்கி கொடுத்தாலும் ஒழுங்காகவே வச்சுருக்க மாட்றாங்க. எப்படியாவது உடச்சி போட்டுறான், ஒன்றுத்தையுமே ஒழுங்காக வச்சுக்க மாட்றான். அதனால எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆசையாக ஒரு கிஃப்ட் வாங்கி தரோம், அதை வச்சுக்க தெரியலேன்னு. நல்லா வச்சுக்க தெரிகிறப்ப தான் இனிமேல் கிஃப்ட் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு நான் அப்போலாம் கிஃப்ட் வாங்கிறதே விட்டுட்டேங்க. இது வரைக்கும் நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தவங்க யாருமே ஒழுங்காகவே வச்சுருக்கல. அதனால் ஒரு டைம் பார்த்துக்கிட்டேன். அதுவும் முக்கியமாக இவங்க வச்சுருக்கவே மாட்டாங்க. என் கணவர் வச்சிருக்கவே மாட்டார், என்ன வாங்கி கொடுத்தாலும். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே வாங்கக்கூடாதுன்னு மேல் முடிவு பண்ணியிருக்கேன். அதேமாரி இதுங்களாவது சின்ன பிள்ளைங்க தெரியாது, அவரு சுத்தம். எத்தனை கூலர் வாங்கி கொடுத்துருக்கேன், பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், யோசிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன், வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன், எதையுமே வச்சுருக்க மாட்டார். நெக்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியோ இல்லை அவருக்கு பர்த்டேவோ வர வரைக்குமே வச்சுருக்க மாட்டார். அவ்வளோ மோசமாக கவனித்து வச்சுப்பார். அதனாலே அவங்களுக்கு இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸும் கொடுக்க தெரியாது, நம்ம கொடுத்தாலும் அதை ஒழுங்காகவும் வச்சுருக்க தெரியாது. சர்ப்ரைஸ்னால் எப்படி கொடுக்கணுன்னே சுத்தமாக அவங்களுக்கு தெரியாதுங்க. நான் யோசிச்சு ஒன்றுத்தையும் பார்த்து அழகாக சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஆனால் அந்த சர்ப்ரைஸையும் அவர் மதிய மாட்டாங்க, வாங்கி கொடுக்குற அந்த பொருளையுமே பத்திரமா வச்சுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது எவ்வளோ டென்ஷன் ஆகும். அதனாலே நான் யாருக்குமே இப்போ வாங்கி கொடுக்கணுன்றதே மறந்துட்டேங்க. தலைவருக்கு கார் தான் கிஃப்டாக வந்தது. இந்த காரை வச்சுக்கிட்டு அப்புறம் இவங்க பண்ணுற அலப்பறம் இருக்கே தாங்க முடியாது. டொரன்னு ஓட்டிக்கிட்டே கிடப்பான். அதை வீணாக்காமலே விட மாட்டான், ஒழுங்காகவும் வச்சுருக்க மாட்டான், அதை எடுக்காமலும் இருக்க மாட்டான். அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நான் வந்து இவனுக்கு வாங்கி கொடுத்த ஷூன்னு அவனுக்கே தெரியும், ஆனாலும் அந்த கிஃப்ட்டை பிரித்தான். அப்புறம் அது போர் அடிச்சு ஜட்டுக்கு அப்புறம் அதை போட்டுட்டு அவன் கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கேள்வியா லோகித்துக்கு பர்த்டே கிஃப்ட் கேக் கட்டிங் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் மேஷம். எத்தனை கிஃப்ட் பார்த்தீங்களா லோகித்துக்கு? ஃபிஷ்ஷு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான், அவங்க அப்பாவே வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க சிவாப்பா வாங்கி கொடுத்துட்டான். இப்போ வந்து இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் செட் பண்ணிவிட்டு ஃபுட்டு போட்டுட்ருக்காங்க. நிறைய கலரில் இருக்குதுங்க பாருங்கள், ஆரஞ்சு, ஒயிட்டு, பிளாக்கு, லைட் ஆரஞ்சுக்கு எல்லாமே இருக்குது. இது எவ்வளோ பெருசு வளரும்னு தெரில, வளர்த்து பார்க்குறோம். தம்பி ஒழுங்காக பார்த்துக்கணும் தம்பி மீனை. சும்மா எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறையா சாப்பிட்டா அதுக்கு வயிறு வீங்கிடும். இந்தா தம்பி, அப்பா கிஃப்ட் இது, உக்கார். அப்பா உனக்காக வாங்கினாங்க, இங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வாங்கின கிஃப்ட், இவன் எல்லா கிஃப்டையும் வாயால் தான் பிக்கிறான். நான் வாங்கின கிஃப்ட் வந்து ஷூவு. அது ஆல்ரெடி அவன் பார்த்துட்டான், பார்த்ததை தான் பேக் பண்ணி அங்கே கொடுத்தோம். சரி கிஃப்ட்டுன்னு கேட்பானேன்னு. வா உனக்கு தான். ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். அப்போ ஃபங்க்ஷனுக்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை தம்பி. இதை லோகித்துக்கு நான் பார்க்கவே இல்லை. பாப்பா உனக்கு கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் போவேன். மிக்கி மவுஸ் போட்டிருக்கு ஜீன்ஸு. அதில் எப்படி தான் காமிச்சாங்களா? ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு கேக் கட் பண்ணிட்டு வந்துட்டான் லோகித்து. இப்போ வந்து கிஃப்டெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. கிஃப்ட் எதுனா மீன் தொட்டியும் காரும் தான். நான் வந்து ஷூ, அவங்க அப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து நிலாவுக்கு பசிக்கிற காரணத்தால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்.
நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ எதுனா கருணாவுக்கு கோலம் போடுற வீடியோ தான். இதுக்கப்புறம் லாங் வீடியோ வரும், அந்த வீடியோவில் பார்க்கலாம்.